கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகளுடன் எஸ்ஐடி அதிகாரிகள் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். இந்த வழக்கானது தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையம் நடத்தி வந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த குழுவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் எஸ்ஐடி குழுவையும் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று வழக்குகள் தொடரப்பட்டன. உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்குகளின் அடிப்படையில் வாதங்கள் முடிவடைந்து உச்சநீதிமன்றமானது சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி உத்தரவிட்டது. தற்போது இந்த சிபிஐ உத்தரவு இடப்பட்ட நிலையில் இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள சுற்றுலா மாளிகை, அதாவது பொதுப்பணித்துறை அலுவலகத்துக்கு சொந்தமான சுற்றுலா மாளிகையில் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த கரூர் வந்துள்ளனர். இந்த குழுவில் ஐபிஎஸ் அதிகாரியான பிரவீன்குமார், ஏடிஎஸ்பி முகேஷ்குமார், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் அடங்கிய 6 பேர் கொண்ட குழுவானது விசாரணையை தொடங்குவதற்கு திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் எஸ்ஐடி குழுவைச் சேர்ந்த ஏடிஎஸ்பி திருமால் என்பவர் சற்று முன்னர் சிபிஐ அதிகாரிகளை தற்போது சந்தித்துள்ளார். சுமார் ஒரு மணி நேரமாக நடைபெற்ற இந்த சந்திப்பில் இதுவரை வழக்கு தொடர்பாக நடைபெற்றுள்ள விசாரணை குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டதா அல்லது அது குறித்து வேற ஏதேனும் கேள்வி எழுப்பலாம் என்ற நிலையில் பத்திரிகையாளர்கள் அவர் வெளியே வரும்போது எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்று விட்டார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.